பாலாஜி சொல்லுங்க, how was the season for FC Barcelona? இது வந்து கேட்டா தெரில. பட் யா, எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து ஐ ஃபீல் வாட் எவர் ரியல் மேட்ரிட் டிட், லைக் தே ஒன் லா லிகா as well as the UCL, right? Kudos to them, great season. பட் ஐ திங்க் எங்களுக்கு வந்து ட்ராஃபி லெஸ் இந்த வாட்டி. லைக் ஐ திங்க் இட் வாஸ் லைக் ஐ வுட் சே லைக் ஸ்டார்க் ஆப்போசிட் ஆஃப் இந்த லாஸ்ட் சீசன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து சூப்பர் கப் அடித்தோம், அதுக்கப்புறம் லாலிகாவும் அடித்தோம் அகெயின்ஸ்ட் ஆல் த ஆட்ஸ், சாவியோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சீசன். ஸோ இந்த வாட்டி வந்து வி எக்ஸ்பெக்டட் மோர். பட் யா, அது வந்து நடக்கல. ஐ வுட் சே எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு, பிளேயர்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு, ஜாவி மேலேயும் ஓரளவுக்கு தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். யா, ஐ திங்க் லீக் வந்து ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிருச்சு. ஏன்னா we dropped too many points and Madrid were too good to like commit any mistakes and they never dropped. In fact, I think Gironaவே வந்து மேல இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அது வந்து லீக் தெரிஞ்சிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இந்த டிசைடர் எல் கிளாசிக்கோ, இட்ஸ் நாட் அ டிசைட், இட் வாஸ் நாட் அ டிசைடர், பட் ஸ்டில் அந்த மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து வி பாட்டில்ட். அதனால வந்து கண்டிப்பா லீக்ல வந்து டிசப்பாயிண்டிங்கான சீசன் தான். இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன் திரும்ப அதை பத்தி. அதே மாதிரி சிஎல் வந்து ஐ திங்க் வி டெஃபினெட்லி மிஸ்ட் சான்ஸ் டு கோ டு த ஃபைனல்ஸ் இன் வெம்ப்லி. ஏன்னா வந்து எங்க கிட்ட தான் இருந்தது கேம் அந்த பிஎஸ்ஜி செகண்ட் லெக். ஒரு தேவையில்லாத மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வி நெவர் கேம் பேக் தேர். ஸோ யா, ஒரு டிசப்பாயிண்டிங்கான சீசன். பட் ஐ திங்க் ஐ வுட் டேக் இட். மீனிங் இது மாதிரி திரும்ப நடந்தா ஓகே அப்படின்னு நான் சொல்ல, கண்டிப்பா நடக்கக்கூடாது. பட் யா, இட்ஸ் ஃபுட்பால், ஸோ எது வேணா நடக்கலாம், அதனால ஓகே. பட் யா, அதர் தன் தட் லைக் அவுட் சைட் த கிளப் இஷ்யூஸ், அது நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருக்கேன், அது நிறைய இருக்கு, இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அது வந்து இருக்கிறது ஓகே, எல்லா கிளப்புக்கும் இருக்கிறது தான். பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த கிளப் அட் திஸ் லெவல்னு நான் எனக்கு தோணுது. ஸோ யா, அதுதான் சோஃபார். வெங்கட், நீங்க சொல்லுங்க. ஒரு புலம்பி தள்ளிட்டாரு, லீக் அண்ட் சிஎல் டபுள் வேற இந்த சீசன். ஆரம்பத்துல எதிர்பார்த்தீங்களா? அண்ட் ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ? கண்டிப்பா எதிர்பார்க்கல. கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன்னா பென்ஜிமா போனது சரி, அப்புறம் போர்ட்டோ ஏசிஎல், மிலிட்டா ஏசிஎல், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சுத்தமா எதிர்பார்க்கல. லைக் இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சா பார்ப்போம், ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்தா நல்லது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது மாதிரி யூசிஎலும் வந்து லைக் மேக்ஸிமம் குவார்டர் ஃபைனல்ஸ் அவ்வளோதான் நினைச்சிட்டு இருந்தேன், லைக் குரூப் ஸ்டேஜ் அப்பே. அதுக்கப்புறம் லூனின் வந்து சூப்பரா ஆடிருக்கான் கோர்ட்டோ இல்லாதப்போ. அண்டு ஸ்ட்ரைக்கர் இல்லாதப்போ வினி ராட்ரிகோ மட்டும் வச்சு ஆடி, பெல்லிங்காமும் அட்டாக்ல ஜாயின் பண்ணி லைக் 10 மாதிரி ஆட வச்சு ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டோம். ஜிரோனா அந்த ரொம்ப பயந்துருந்தது வந்து 2 ஜிரோனா மேட்ச் தான். அது ரெண்டுமே வந்து லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். ஒன்று 3-0 ஜெயிச்சோம், இன்னொன்று 4-0 ஜெயிச்சோம். ஸோ இது மெயினா வந்து மிட் டிஃபென்ஸ் இல்லாதப்போ சரி, மெயினா வந்து மிட்ஃபீல்டு கேரேஜ் ஆஃப் தான். டூ மெனி சில மேட்ச் அவன் சென்டர் பேக் ஆடினான், அந்த ஜீரோனா மேட்ச் கார்வால் சென்டர் பேக் ஆடினான். லைக் இது இருக்கிறத வச்சு இவ்வளவுதான் பெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டோம் இங்க இருக்கிற ஸ்குவாட. எனக்கு அப்படிதான் நீங்க சொன்னதான் பெர்ஃபெக்ட்லி சமரைசஸ் மெட்ரிட் சீசன் நினைக்கிறேன். எங்க எல்லாம் ஜூஸ் பொழிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஜூஸ் பொழிஞ்சிட்டீங்க எல்லா பிளேயர்கிட்ட இருந்தோம். பட் கமிங் பேக் டு பார்சிலோனா, நான் இதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி சோ மச் சாகா, அந்த சாகாக்குமே நான் வரதுக்கு முன்னாடி வந்து பெரிய பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதி பார்சிலோனா பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்டென்ட்டே தெரியல. லைக் தே வர் ரெஸ்டிங் ஆன் தியர் லாரல்ஸ் மாதிரி இருந்துச்சு, லாலிகா ஜெயிச்சுட்டு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, எப்போ ஜாவி வந்து சேர்றா இதுக்கு மேல நீங்க என்னை கொல்றீங்களா, என்னால முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாரோ அப்போ இருந்து அப்படியே மாறின மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா நல்லா விளையாடுறீங்க, எதனடா ஒரு போன மாசம் வரைக்கும் கேவலமா ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னு. லைக் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலாஜி? லைக் why do you think this was happening in the team? மியூட்.
யா ஸோ ஹானஸ்ட்லி அது வந்து எனக்கு தெரியல. ஒரு போறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அப்படி ஆட ஆரம்பிச்சாங்களா என்னன்னு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ ஃபீல் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து நத்திங் வாஸ் ஒர்க்கிங். பிளேயர்ஸும் வந்து ஒழுங்கா கான்ட்ரிபியூட் பண்ணல. அட் த சேம் டைம் ஜாவியும் வந்து எதுவும் டிஃப்ரெண்டா ஆர் லைக் கரெக்டா பண்ண மாதிரி இல்லை. அவரோட மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், சப்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் ஆடா இருந்தது. அண்ட் எப்படி சொல்ல, இட் வாஸ் லைக் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்பதான் வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலா ஜெனுவினா சொன்ன மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து கிளம்புனா வந்து இவங்க நல்லா ஆடுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு பார்த்த வரைக்கும். பட் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஃபேக்ட் வந்து உடனே வந்து ஐ டிட் நாட் see the சேஞ்ச். கொஞ்சம் கொஞ்சமா தான், ஏன்னா லீக்ல எல்லாம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது பெர்ஃபார்மன்சஸ். இந்த சிஎல் நைட்ஸ் அப்பதான் வந்து இந்த டிஃபரன்ஸ் வாஸ் ஷோயிங். அது வந்து அங்க அப்படியே திரும்ப லீகுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த டூ ஜோவாஸ், ஸோ அவங்க வந்து ஐ ஃபீல் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் தே அகைன் தே டிட் நாட் டூ வெல். என்ன கேட்டா தே ஸ்லாக்ட் ஆஃப். ஆனால் வந்து அந்த ஒரு டைம் ஒரு அரௌண்ட் லைக் would say like before mid season but after start of the season, like அந்த டைம் வந்து they were like very very impactful. செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த அட்டாக் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஜோவா கேன்சலும் சரி, ஜோவா ஃபெலிக்ஸும் சரி. ஸோ அது வந்து ஐ திங்க் வாஸ் வெரி குட். அண்ட் அதர் தன் தட் அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ ஸ்டெப்ட் அப். அவர் போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து ரஃபினியாவா இருக்கட்டும் அண்ட் லெவன்டோஸ்கியா இருக்கட்டும். லெவன்டோஸ்கி வந்து ஐ திங்க் மிட் சீசன் வரைக்கும் பெருசா எதுவும் இல்லை, எங்கேயோ இருந்தார் இந்த கோல்ஸ்ல. பட் ஆஃப்டர் மிட் சீசன் ஐ திங்க் ஹீ ஸ்டெப்ட் அப் அண்ட் ஸ்கோர்ட் அ லாட் ஆஃப் கோல்ஸ். இது ரெலவெண்டா இல்லையான்றது அடுத்த விஷயம், பட் ஹீ டிட் ஸ்கோர் கோல்ஸ். ஸோ யா அதெல்லாம் வந்து ஒரு ஓகே, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் வி ஆர் நாட் ஏபிள் டு win the league or the Champions League. That is still sad, but I think definitely they stepped up once Xavi said he's leaving. So yeah, அது யா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இதை வந்து நீங்க முதல்ல இருந்தே பண்ணியிருந்தா நம்ம அட்லீஸ்ட் லீக் ஆச்சு ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் அந்த அந்த விஷயம்லாம் இருக்கு. பட் யா ஐ திங்க் அது நம்ம ஒன்றும் ஐ திங்க் ஐ கான்ட் சே லைக் இது வந்து முதல்ல இருந்தே பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் வி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் ஆன் த ஃபீல்ட் ஆர் இன் தேர் மைண்ட்ஸ். ஸோ யா இல்ல ஐ திங்க் தி சேம். அது எப்படி கேட்டகரைஸ் பண்றது, என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. பட் அந்த சினாரியோக்கு வந்து கடைசியில வரலாம், அது ஏன் நடந்துச்சுன்னு பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து வெங்கட், இது வந்து எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியல் மெட்ரிட். இது எனக்கும் தெரியல, பட் எல்லா கேமும் நீங்க பாக்குறதுனால கேட்கறேன். இஸ் திஸ் ஹவு ரியல் மெட்ரிட் ஜெனரலி பிளேஸ்? லைக் இதுதான் ஸ்பானிஷ் வே ஆஃப் பிளேயிங், ஒரு ரியல் மெட்ரிட் வே ஆஃப் பிளேயிங்னு சொல்லுவீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க அக்ரி பண்ணலாம், டிஸ்அக்ரி பண்ணலாம். ஐ ஃபீல் அங்க உங்க பில்டப்ல வந்து யூ ஹேவ் தி இன்சேன் குவாலிட்டி ஆஃப் வினிஷியஸ். ஸோ அவங்ககிட்ட எப்படியாச்சும் லெஃப்ட் விங்ல பாலை கொடுத்துட்டோம்னா அவன் வந்து செகண்ட் ஃபேஸ் எல்லாம் தாண்டி மேன் டேக் ஆன் பண்ணி ஃபைனல் ஃபேஸுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அங்க செட் பண்ணி பில்டப் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குதா? இல்ல இந்த சீசன் ஃபுல்லா அந்த ஒரு பில்டப் ஃப்ரம் த பேக் டு த ஃப்ரண்ட் அது எப்படி இருந்திருக்கு? ஏதாச்சும் சேஞ்சஸ் இந்த சீசனுக்குன்னு தெரிஞ்சுதா? இல்ல இதுதான் வருஷம் வருஷம் பண்ணிருக்காங்களா? எப்பவுமே வந்து லைக் லெஃப்ட் சைடில் தான் லெஃப்ட் சைடு வழியாக தான் முக்கால்வாசி அட்டாக் பண்ணுறோம். சில நேரம் பெஞ்ச்மாங்க இருப்பான், சில நேரம் மார்சலோ அப்படி போகும்போது சரி, ரொனால்டோ இருக்கும்போது சரி, லைக் லெஃப்ட் சைடு நிறைய யூஸ் பண்ணி பழகிக்கிட்டோம். இப்போ வந்து இப்போ அப்படிதான் ஆகிட்டு இருக்கோம் முக்கால்வாசி. வினியை வச்சு சில நேரம் ராட்ரிகவும் சில நேரம் செய்வான், சில நேரம் பெல்லிங்ஹாம் நிற்பான். மெண்டி வந்து லைக் ரொம்ப அஃபென்சிவானவன் கிடையாது. ஸோ அதனால வினி கீழே வர்றது, இல்லை பெல்லிங்ஹாம் அப்படி போகிறது, ராட்ரிகோ அப்படி போகிறது, அப்படி வச்சு தான் ஆடிட்டு இருக்கோம் முக்கால்வாசி. அப்படி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் வந்து லைக் எப்படின்னா கொஞ்சம் போன வருஷத்தோட கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுன்னா, சோமேனி
ஃபெடேலாம் நிறைய ஆட ஆட ஆரம்பிச்சதுனால அவங்களும் வந்து ரைட் சைடில் நிறையாவே இன்வால்வ் பண்ணுறாங்க போன வருஷம். இந்த வருஷம் போன வருஷம் வந்து எப்படின்னா லைக் மாட்ரிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தான். ஃபெடே வந்து ஒரு ஓரமா லைக் 4வது மிட்ஃபீல்டர் மாதிரி ஒரு ரொம்ப வைடா இருந்தான். அப்ப வந்து அவனுக்கு நிறைய டச் உள்ள எல்லாம் கிடைக்கல. இப்போ வந்து அவனும் உள்ள ஆடுறான். மாட்ரிக்கும் வந்து லைக் செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் வந்து ஆடுறான் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ மற்ற எல்லா பிளேயருக்கும் வந்து ரைட் சைடும் கொஞ்சம் போன தடவையை விட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. போன சீசனோட கன்ஃபார்ம் வரணும். கார்வாலும் அப்பப்போ உள்ள வந்து ஆடுறது. இந்த வருஷம் கார்வால் போன வருஷத்தை விட நல்லாவே ஆடி இருக்கான். ஸோ அதான் ரைட் சைடு வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம் போன வருஷத்தை விட. இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் எல்லா கேமும் பார்க்கறதுனால தான் சரி பார்க்குற உங்கள்கிட்ட கேட்டேன். பட் கமிங் பேக் டு தி பார்சலோனா திங், இந்த சீசன் வந்து ஆன் த பிட்ச்ல பார்சலோனா பேசினதை விட ஆஃப் த பிட்ச்ல பேசினது தான் அதிகம். பயங்கரமான கொஸ்டின். ஐ திங்க் சீசன் ஸ்டார்டிங் அப்போவே நம்ம யாரையும் வாங்க முடியாது, அவனை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு ஏகப்பட்ட லோன் இருக்கு, டெட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ பார்சலோனா ஃபேன் உங்களுக்கு வந்து அது எப்படி அது தோணுது? ஏன்னா எவ்ரி ஃபுட்பால் ஃபேன்ஸ் வாண்ட் த டாப் டு பி ஆன் த பிட்ச். என்னதான் நம்ம ஆஃப் த பிட்ச் வந்து அப்படி நல்லா இருக்கு, நாங்க பெரிய கிளப்ல ஆச்சா போச்சான்னு பேசினாலும் ஆன் த பிட்ச்ல பண்ற ஃபுட்பாலும் அதனோட அபிலிட்டி பேசுறத எல்லா ஃபேன்ஸும் விருப்பப்படுவாங்க. நான் ஜாவி சினாரியோக்கு தனியா வரேன். இது வந்து பேக்ரவுண்ட் சினாரியோல என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? இல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், அந்த ஃபேர் பிளே, ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே பத்தி பேசுறப்ப வந்து அது ஐ திங்க் இட் இஸ் பீங் கேரிட் ஆன் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன் தான். போன சீசனே வந்து ஐ திங்க் கஷ்டப்பட்டு வந்து அவங்க ரஃபினியா சைன் பண்ணதா இருக்கட்டும் அண்ட் அதர் ஓடவர் டிரான்ஸ்ஃபர்ஸ், எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதெல்லாம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. மீனிங் அந்த ஃபேர் பிளேவை கீப் அப் பண்றதுக்காண்டி வந்து நிறைய பண்ணாங்க. அவனை விற்கிறது, இவனை ஃபார் எக்ஸாம்பிள் போன எல் கிளாசிக்கோல வின்னர் அடிச்சது வந்து ஃப்ராங்கெசியே. பெரிய இம்பாக்டான பிளேயர் இல்லை, பட் அந்த ஒரு மேட்ச் யூ கேன் சி வாட் அன் இம்பாக்ட் ஹி கிரியேட்டட். ஆனா வந்து கண்டிப்பா வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டா ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேன்ற ஒரு விஷயம் வர்றப்ப அவங்களுக்கு தேவையில்லைன்னு தோணி இருக்கு. ஸோ அமிச்சிட்டாங்க. தே டிட் நாட் கீப் ஹிம். ஐ திங்க் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல வந்த பிளேயர் தான் நினைக்கிறேன். ஸோ அமிச்சிட்டாங்க, வந்த வரைக்கும் லாபம்னு அமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேர் பிளே கீப் அப் பண்ணும், பிளேயர்ஸோட சேலரிஸ், அந்த 1-1 ரூல் இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து அவன் அமிச்சிட்டாங்க. பட் ஐ திங்க் தே டிட் அ குட் திங் பை கெட்டிங் குண்டோகன். ஐ திங்க் எங்களுக்கு சைனிங் ஆஃப் த சீசன்னா அவரை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஐ திங்க் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட். இஃப் ஐம் நாட் ராங், லாலிகாலேயே மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட், நாட் ஃபார் பார்சலோனா இட் செல்ஃப். லாலிகாலேயே மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட். எக்ஸ்பெக்டட் அசிஸ்ட்லயும் அதிகம்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த சீசன் இன் பார்சலோனா ஃபார் மீ. ஐ திங்க் அதர்ஸ் வில் ஆல்சோ அக்ரி. ஸோ அந்த மாதிரி நல்ல சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. பட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்றப்ப அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே வந்து இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் லைக் அ கோஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் தானே. இட்ஸ் லைக் பேசிக்லி ஹாண்டிங் அஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ஸோ அது பழைய பிரசிடென்டோட தப்பு. அது நாங்க இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே, வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சும்மா ஒரு மேட்ச் வின் பண்ணா அந்த நெக்ரேரியாவை தட்டி விடுறதா இருக்கட்டும், போற போக்குல வந்து இவங்க ஜாவிய வந்து இது பண்றதா இருக்கட்டும். லைக் ஸோ ஜாவி இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் த கிளப் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் மேனேஜரியல் சீசன். இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் த கிளப். அவருக்கு இருக்கிற மரியாதை இருக்கணும். பட் அது இல்லாம வந்து இப்ப வந்துட்டு இவங்க அவரு வந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் அ சீரீஸ் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் த டீம் அண்ட் தட் எக்ஸ்டெண்டட் சிஎல் ரன் விச் ஐ திங்க் ஹானஸ்ட்லி நோ ஒன் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து அவர் இருக்க சொல்றது, அதுக்கு ஓகே இருக்க சொல்றியா அப்படின்னா யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தட்ல. அதுக்கப்புறம் திரும்ப நீயே போ சொல்ற, இது வந்து அகைன் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவரே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்க சொல்ல அவசியம் இல்லை. அப்படி இருக்க சொல்றேன்னா நீ கண்டிப்பா வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும்ல அந்த வேர்ட்ஸை. அப்புறம் என்ன திரும்ப வந்து நீயே வந்து சாக் பண்றது, அது வந்து கண்டிப்பா தப்பு தான். அண்ட் தவிர்த்திருக்கலாம். அண்ட் அது ஐ திங்க் இதனாலேயே வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க பிளேயர்ஸ்.
ஸோ அது தவிர்க்கணும் தான். இது இல்லாம வேற நிறைய நடந்திருக்கு, பட் எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ ஆஃப் த ஃபீல்ட் இஷ்யூஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு தான் ஐ திங்க் எல்லாருமே நினைக்கிறோம். பட் யா ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சர் கூடாது, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். இல்ல இன்னொரு பக்கம் வந்து இவங்க இப்படி பண்றானுங்க நமக்கு என்னடான்னு அப்படின்னு ஒரு கலாக்டிகோஸ் என்னால சொல்ல முடியாது. பட் உலகத்துல இருக்கிற எல்லா டாப் டேலண்டும் அந்த டீம்ல தான் இருக்கு. இந்த ஒரு இமேஜ் இன்னைக்கு காலையில பார்த்தேன். அந்த டீம்ல இருக்கிற ஒரு 10 பேரும் இன்னொரு டீம்ல ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. எல்லாருமே வாங்கி வச்சிருக்கீங்களே வெங்கட், இது எப்படி நடந்துச்சு? இவங்க மாற்ற எஃப்எஃபில நீங்க எப்படி மாட்டாம இருக்கிறீங்க? இத்தனை பிளேயர்ஸையும் வாங்கி வச்சிருந்தா எனக்கு புரியல. கோவிட் அப்போ ஒரு 2 வருஷம் யாரையுமே சைன் பண்ணல. ரைட். அதுக்கு முன்னாடி நிறைய சேல்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரொனால்டோ, அதுக்கப்புறம் ஓடகார்டு, தியோ ஹெர்னாண்டஸ், கோவாசிச், ஹக்கீமி, அப்புறம் மயோரல், கெசிமிரோ. இன்னொரு வியாபாரம் அதெல்லாம். அந்த அதுக்கப்புறம் சந்தானா சொல்வார்ல, என்ன இந்த இது பலையாலியா நீ இவனை எல்லாம் வித்து வியாபாரம் பண்ணிட்ட அப்படின்னு, அந்த மாதிரி. அப்புறம் ராமோஸும் ஃப்ரீ ஏஜென்ட்டா இருந்தான், அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த அகாடமி பசங்களே வந்து அகாடமி பிளேயரே வந்து சும்மா சின்ன சின்ன லலிகா டீமுக்கே சேல் பண்ணது எல்லாமும் இருக்கு. அப்புறம் அந்த ஆஸ்கர் ரோட்ரிகஸ் அவனை 30 மில்லியனுக்கு வித்துரும். செவில யாருக்குமே தெரியாது, 30 மில்லியனுக்கு வித்துரும் அவனை 2019ல. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் நான் அந்த சமயம் நல்லா பண்ணுது. அப்புறம் 2 வருஷம் வந்து வேற எந்த பிளேயரையும் வாங்காம இருந்தது கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. இல்ல நான் எதுக்கு இதை கேட்கறேன் அப்படின்னா, வாட் இஸ் தட் ரியல் மெட்ரிட் புல்லிங் ஃபேக்டர் அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ஏன்னா இப்ப வந்து ஒரு சென்டர் பேக், ஐ திங்க் யாரோன்னு நினைக்கிற ஒரு பேரு, மத்த கிளப் எல்லாம் பார்த்தாலும் ரியல் மெட்ரிட்னு ஒரு பேர் உள்ள வந்தாலே வந்துடுறாங்களே. லைக் வாட் டு யூ ஃபீல் இஸ் தட் புல்லிங் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் யங்ஸ்டர்ஸ்? ஏன்னா இவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் why do you think they are taking that step there? எப்படி சொல்றது, இந்த லைக் ஃபர்ஸ்ட் ஐ மீன் நாங்களே வந்து ஒரு பிளேயரை பர்சியூ பண்ணோம்னா வந்து அந்த பிளேயருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி லைக் மற்ற பிளேயர் இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்க பிளேயர்ஸ்லாம் வந்து இங்கே நல்லா ஆடி இருக்காங்க, அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறே காட்டுறது. அதுக்கப்புறம் நீ உங்க சான்ஸ் இந்த மாதிரி எங்கள் சைடில் எல்லாம் சொல்லிடுவோம். இந்த மாதிரி உடனே ஸ்டார்ட் ஆக முடியாது, வெயிட் பண்ணணும், இங்கே நிறைய ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க? இன்னொன்னு இவங்க பாவமா உட்காந்துருக்காங்க. இவங்க பக்கம் வரேன், இந்த சீசன் பூரா அகாடமில ஸ்கூல் போற குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டு, டே வா இந்த மேட்ச் நீ ஆடு, டே வா இந்த மேட்ச் நீ ஆடுன்னு புள்ள பூச்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூல் போற பசங்களை கூப்பிட்டு ஆட வச்சிருக்கீங்களே. இல்ல நான் எதுக்கு அதை கேட்டேன்னா, இப்போ உங்களால பேக்கப் சைன் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல. இஃப் ஐ எம் நாட் ராங், சம்திங் அரௌண்ட் 600 to 700 மில்லியன் டெப்ட் இருக்கு அப்படின்னு எங்கேயோ படிச்சேன். எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. பட் உங்களால இப்போதைக்கு ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் இவங்களுக்கான பேக்கப்ஸையோ இல்ல ஸ்டார்டர்ஸையோ சைன் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல. அட்லீஸ்ட் பிக் மணி சைனிங்ஸ் உங்களால பண்ண முடியாது. ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப விளையாட வச்சு அவங்கள சாவடிச்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க. So how do you see that குற்றச்சாட்டு? So first of all, talking about அந்த பிக் மணி சைனிங்ஸ் கண்டிப்பா இப்ப பண்ண முடியாது. பட் நான் ட்விட்டர்ல பார்த்த வரைக்கும் என்னன்னா, நைக்கி டீல் ஐ திங்க் அரௌண்ட் 150 to 200 மில்லியன் இஃப் ஐம் நாட் ராங், அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஃப் இட் இஸ் ஃபைனலைஸ்ட் யூ வில் பி பேக் டு தட் 1:1 ரூல். அந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேல வில் பி பேக் டு 1:1. ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் இன் மேனேஜிங் த வேஜஸ். ஐ திங்க் இப்போ வேஜஸே வந்து வேஜஸ் அண்ட் இந்த பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபேக்ட் அதுவே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே காண்டி பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இன்னும் அந்த 1:1 வரல. ஸோ அந்த 1:1 ரேஷியோன்றது வந்துருச்சுன்னா வந்து ஐ திங்க் இட் வில் ஈஸ் அவுட் அ பிட் டெஃபினெட்லி. ஏன்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தானே. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளேயர் சேல் பண்ணாலோ ஒரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் காம்படிஷன்ல இருந்து மணி வந்தாலோ ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து வந்தாலும் எல்லாமே இதுதான். ஸோ ஐ திங்க் இந்த 1:1க்கு நாங்க வந்துட்டோம்னா ஐ திங்க் வில் பி இன் அ வெரி குட் பொசிஷன். அஃப்கோர்ஸ் நாட் ஆஸ் குட் அஸ் ரியல் மேட்ரிட் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் டு மேக் சம் 1 or 2 மார்க்கி சைனிங்ஸ்ன்ற அளவுக்கு வந்துருவோம்னு நான் நினைக்கிறேன்.
அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து கமிங் பேக் டு பிளேயிங் யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஐ திங்க் தே ஹவ் பீன் சேவியர்ஸ், நோ அதர் வேர்ட். ஏன்னா வந்து கூட்டிட்டு வந்து லமீன் யமால வந்து ரைட் விங்ல ஆட விட்டு வாட் அ பெர்ஃபார்மன்ஸ்ல. யூசிஎல்ல வந்து ஐ திங்க் இஸ் ப்ராபப்லி டிட் நாட் ஸ்கோர் yet, பட் அசிஸ்ட்லாம் கொடுத்துட்டாரு. ஐ திங்க் ப்ராப்ளி ஒரு கோல் அதுதான் வந்து டிசலவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ லமீன் யமால் ஹஸ் பீன் எக்ஸப்ஷனல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்மின் லோபஸ். ஸோ ஃபெர்மின் லோபஸ் பத்தி பேசணும். ஏன்னா ஃபெர்மின் லோபஸ் வந்து he has I think he has not started most of the matches. அவர் வந்தது எல்லாமே வந்து எனக்கு ஸ்டார்ட் தெரியல, பட் வந்தது எல்லாமே வந்து சூப்பர் சப் தான். வந்துட்டு he has scored 8 goals as a midfielder. ஸோ ஃபெர்மின் லோபஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு கொஞ்சம் பிளே மேக்கர் மாதிரி இருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. பட் ரைட் ஃப்ரம் டே ஒன் he has been like kind of a shadow striker மாதிரி. He attacks the space and he is not afraid of shooting. அதுதான் வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் வேணும். ஆனா இப்போ வந்து இருக்காங்க லைக் பிளேஸ் லைக் பெட்ரி, காவிலாம். பட் ஐ திங்க் தே ஆர் நாட் லைக் ஷூட்டர்ஸ் ஆஃப் த பால். ஷூட் பண்ண தெரியாதுன்னு சொல்ல, பட் நாட் நேச்சுரல் ஷூட்டர்ஸ் ஆஃப் த பால். பட் ஐ திங்க் ஃபெர்மின் இஸ் அ நேச்சுரல் ஷூட்டர். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து வராங்க. அண்ட் அனதர் பிளேயர் ஐ வுட் சே இஸ் மார்க் கியூ. ஐ திங்க் இஸ் அ ஸ்ட்ரைக்கர் ஃப்ரம் லா மலேசியா. ஸோ அகெயின் ஐ திங்க் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஹி ஸ்கோர்னு நினைக்கிறேன். has been exceptional. அவருமே வந்து இஸ் a good prospect. ஸோ பெருசா கேம் டைம் கிடைக்கல, பட் ஸ்டில் இஸ் a good prospect. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக்லயே வந்து யாரோ கமெண்ட்ரியில சொல்லுவாங்க பேக் அண்ட் பியர் அட் த பேக் அப்படின்ட்டு, கூபார் சியர். ஸோ ஐ திங்க் பெருசா லீக் கேம்ஸ் கூட அவர் ஆடல. ஒரு 4-5 லீக் கேம்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலயே வந்து ஐ திங்க் they decided he can go play in the CL itself, and he is like playing full 90 minutes in the CL. எல்லா மேட்சும் மோஸ்ட் ஆஃப் த நாக் அவுட்ஸ்ல வந்து 90 மினிட்ஸ் ஃபுல்லா ஆட வச்சாங்க. ஸோ தேவ் பீன் எக்ஸப்ஷனல். பட் ரன்னிங் த யங்ஸ்டர்ஸ் டவுன் த வயர் வந்து ஐ திங்க் கண்டிப்பா லமீனை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இந்த சீசன் வந்து எத்தனை மேட்ச் வந்து ஃபுல்லா ஆடினாரு லைக் ஐ திங்க். ஆனா அதுக்கு வேற வழியும் இல்லை. பிகாஸ் ரஃபீனியா வந்து ஒரு பாயிண்ட்ல இன்ஜூர்டா இருந்தா. ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம லமீன் யமால் தான் ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப the same thing happened to Pedri, I think. அதனால வந்து பெட்ரி இந்த சீசனுமே வந்து he was like out with injury most of the times. ஸோ அது ஒரு பிரச்சனை. இவங்க ரன் டவுன் பண்றது பத்தாம ஸ்பெயினுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க நேஷனல் டீமுக்கு. அங்கேயும் வந்து யூஸ் பண்ணி அங்கேயும் வந்து கேம் டைம் ஃபுல்லா வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம அங்கேயும் முடிச்சு விட்டுறாங்க. மியூட்ல இருக்கீங்க கௌதம். இல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாமாமா, நேஷனல் டீம்ல மட்டும் அவங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் அப்படி சொல்லல, யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, கேம் டைம் ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும்னு சொல்றேன். ஐ திங்க் இங்க திஸ் டைம் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் ஃபெர்மின் லோபஸ்லாம் ஜாவி மேனேஜ்டு வெரி வெல். ஏன்னா ஆல்மோஸ்ட் சூப்பர் சப் மாதிரி தான் வந்தாரு. பட் அஃப்கோர்ஸ் நானே சொல்றேன் லமீன் யமால வந்து தே ரேன் ஹிம் டவுன். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் பெட்டரா பண்ணணும். அண்ட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா எங்களோட ஐ திங்க் அந்த ஃபிட்னஸ் டீம் அண்ட் இந்த பிசிக்கல் ட்ரைனிங் டீம் வந்து இஸ் கோயிங் டு சேஞ்ச் வித் ஃபிளிக் கம்மிங் இன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மோஸ்ட் வாண்டட். ஏன்னா எனக்கு வந்து போன 2 சீசனுமே எனக்கு பிடிக்காத விஷயமே அதுதான். ஏன்னா ஒரு சின்ன இன்ஜுரின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட், அது வந்து இருக்கிறதுலே பெரிய இன்ஜுரியா மாத்தி விட்டுருவாங்க. ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா மாத்தணும். ஏன்னா the faster you recover from make the player recover from an injury, the better for the club. ஏன்னா இப்போ பெட்ரியோ ரஃபீனியாவோ இல்லைன்னா கண்டிப்பா வந்து இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் us. ஸோ அதெல்லாம் மாறும்னு நான் நம்புறேன் with this transition. நம்ம அதுக்கான டைம் தான் பார்க்கணும். அதான் சொல்றேன், எந்த யங்ஸ்டர்ஸ் இப்ப யூஸ் பண்றாங்க எல்லா இருந்துச்சு. பட் கமிங் பேக் டு ரியல் மேட்ரிட், வெங்கட் ஹொசேலோ சைன் பண்ணீங்க, அட்லீஸ்ட் சைன் பண்ணல, லோன்ல வாங்குனீங்க. ஜூட் பெல்லிங்ஹாம் வாஸ் த மார்க்கி சைனிங்.
இவங்க 2 பேர் சீசனை வந்து சம்மரைஸ் பண்ணனும்னா were you happy with both of their contributions? ஹாப்பி தான். பெலிங்ஹாம் வந்து லைக் லீக் ஜெயிச்சு கொடுத்துட்டான், ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துட்டான் லீக். ஜோஸ்லு வந்து லைக் அந்த நேரத்துல அவன் பேன்ல அடுத்த கோல் அது போறோம். அடுத்து எப்படியும் 1 மில்லியன் தான் பே பண்ணணும், அதுக்கு அது போறோம். அண்டு அண்டு அவங்க 2 பேருமே லைக் they did what they could do. பெலிங்ஹாம் வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ரைட். இல்ல நான் கேட்கணும்னு இருந்தேன், have you seen any other Real Madrid player இவ்வளவு சீக்கிரம் வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட், இவ்வளவு கோல்ஸ், இவ்வளவு அசிஸ்ட்லாம் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? பிகாஸ் எனக்கு நான் வேற எந்த கிளப்புக்கும் ஏர்லிங் ஹாலண்ட தவிர வேற எந்த பிளேயரும் இவ்வளவு பண்ணி நான் பார்க்கல. இல்ல லைக் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து இது வந்து நல்லாவே ஆடி இருக்கான் பெலிங்ஹாம். I think he's bridged that பென்ஜெமா கேப்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ பென்ஜெமா வந்து போன அந்த வந்து that was a big loss. நான் அப்படிதான் நினைச்சேன். என்னடா இது இப்போ எப்படிடா பென்ஜெமா வினிஷியஸ் லிங்கப் பயங்கரமா இருந்துச்சு, இவன் போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த லிங்கப் வரப்போகுங்கிற கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. பட் யூ திங்க் தட் வாஸ் ஃப்ரூட்ஃபுல், தி வினிஷியஸ் அண்ட் பெலிங்ஹாம் லிங்கப்? ஏன்னா நான் ஒரு கோல் ஞாபகம் இருக்கு, அந்த லைப்சிக் கேமா ரிமெம்பர், அவங்க 2 பேர் மட்டும் எடுத்துட்டு போய் அப்புறம் பெலிங்ஹாம் ஒரு பாஸ் அமை செகண்ட் லெக்ல. நான் எதுக்கு அந்த கேம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். ஒரு 2-3 கேம்ல யூ வர் நோவேர் இந்த கேம். நான் வந்து அந்த பயர்ன் கேம் அந்த கோல் போடுற வரைக்கும் நீங்க போய் அடிச்சு பாக்குறீங்க, முடியல. அந்த லைப்சிக் கேம்ல நீங்க எப்படி வெளியே வந்தீங்கறத என்னால நம்பவே முடியல அதுல. சோ அதனால தான் கேட்க, லைக் how both of them helped in the team this season. சூப்பர் 2 பேருமே சூப்பர் சீசன். என்ன வினி வந்து ஒரு 2 மாசம் இன்ஜுரின்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி 2 பேருமே வெரி ஹாப்பி வித் ஹவு தே டிட். அண்ட் இதுல மெயின் என்னன்னா லூனின் ரூடிகர், அவங்க 2 பேரும் போனதா ரூடிகர் ஃபர்ஸ்ட் சீசன் கொஞ்சம் மொக்கையா தான் ஆடிட்டு இருந்தான். இப்போ வந்து லைக் 10 டைம்ஸ் பெட்டர் than லாஸ்ட் சீசன். That's a big positive நினைக்கிறேன். But coming back to Barcelona, Balaji, how was the mood within the Barcelona fan base after the Mbappe announcement? இல்ல எம்பாப்பே அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃப்ரம் வாட் ஹூவர் ஐ நோ அது வந்து பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா வந்து அது டாக்ஸ் இப்போ என்ன 2-3 சீசனா வருவேன்னு சொல்லிட்டு வராம போறதும், இவங்க வந்து அவரை திட்டுறதும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுதான். அண்ட் மோரோவர் அவர் பிஎஸ்ஜி விட்டு கிளம்ப போறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே தெரிஞ்சிருச்சு இங்கதான் வர போறாருன்னு. ஐ டோன்ட் திங்க் we are going to worry about that. யாருமே வந்து அதனால கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி அ த்ரெட் ஃபார் அஸ், அது வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா வந்து ஐ திங்க் அது வந்து எங்களோட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பிரச்சனை வந்து எங்க ஸ்குவாட பில்ட் பண்ணோம், எங்க டீம் நல்லா ஆடணுங்கிறது தான் வந்து ஐ திங்க் பிரச்சனை. ஏன்னா நான் வந்து ட்விட்டர்லயே கூட நான் சொல்லியிருந்தேன், இப்ப வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து தேர் குட் டீம், சிஎல் வின்னிங் டீம் தான் அவங்க. பட் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஜாவியோட பீரியட்ல ஒரு 2 மேட்ச் தான் வந்து ரொம்ப மோசமா தோத்துருப்போம். 4-0, 3-1 சம்திங் 2 மேட்ச் தான் வந்து ரொம்ப மோசமா தோத்துருப்போம். மத்த எல்லாமே நல்லா கம்பீட் பண்ணிருப்போம். மேட்ச் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகும். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஆன்செலோட்டி ஒன் மெனி ஃபிக்சர்ஸ், ஜாவி வந்து 2னா ஒரு 3-4 ஐ திங்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் 2 மேட்ச், ஒன்னு வந்து 3-1 லீக் ஐ திங்க் பெர்னபூல தான் நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து 4-0 வந்து இதுல தோப்போம், கோப்பா டெல் ரே ஒரு மேட்ச் தோப்போம். இது 2 தவிர்த்து மத்த எல்லா கிளாசிக்கும் உண்மையிலேயே வந்து லாஸ்ட் வரைக்கும் போகும். ஸோ ஐ திங்க் we are still competing with them and we are giving a tough fight. ஸோ எம்பாப்பே வந்தாலும் அப்படிதான் இருக்க போகுது, அதுல சேஞ்ச் இல்லை. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ த்ரெட். அண்ட் அவங்க ஆல்ரெடி 15 யூசிஎல்ஸ், நாங்க 5 யூசிஎல்னா அது வந்து கண்டிப்பா எங்களுக்கும் இதுதான். பட் த ப்ராப்ளம் இஸ் நாட் தட். நாங்க நல்லா ஆடணும்னு தான் பாக்குறோமே தவிர இது வந்து ஓகே ஜஸ்ட் another சைனிங் ஃபார் தம். ஏன்னா அது ரியல் மேட்ரிடோட ஸ்டாண்டர்டு. அது ஓகே, நாங்க லாமேஷால யாராச்சும் ரீஜன் பண்ணி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நம்பிட்டு தான் இருக்கோம்.
ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இந்த கேம் தான். அதனால அது ஒன்றும் நாங்க பெருசா பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன், ஃபேன் பேஸ் பொறுத்த வரைக்கும். இல்ல நான் எதுக்கு ரியல் மேட்ரிட்க்கு திரும்பி வரேன்னா வந்து, எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு வெங்கட். 15th யூசிஎல் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சுட்டு உங்களுடைய லைக் ஐ டோன்ட் நோ வாட் ரோல் பெரஸ் சிஇஓவா இருக்காரா, லைக் வாட் எவர் ரோல் இஸ் இன், வந்துட்டு we are already aiming for the 16th பேசிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் இந்த கேள்வி எது கேட்கறேன்னா, கிளப்புக்குள்ளார ஒரு தேவை தெரியுதா? நம்ம வந்து திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு தேவைங்கிற மாதிரி இருக்கா கிளப்புக்குள்ளார, ஒரு ஃபேன் பேஸ்க்குள்ளாரையா, இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாரக்கி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ப்ரூவ் பண்ணோம்னு தெரியாது. பட் லைக் ரொம்ப வருஷமாவே வந்து லைக் இந்த மாதிரி எல்லா வருஷமே வந்து எப்பவுமே சீசன் என்ட்ராத வந்து ஜெயிக்கணும்னு என்ட்ரு ஆகிறது தான். வேற ஒன்றும் இல்லை. லைக் அது இது இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க ஜெயிக்கணும். அந்த மாதிரி தான் ரொம்ப எல்லா வருஷமும் சீசன் ஸ்டார்ட் பண்றது. இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும், இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, இதுல ப்ரூவ்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கும். அதான் எனக்கு என்னடா 15th ஜெயிச்ச சந்தோஷம் கூட இருக்குதா என்னன்னு தெரியாம நாங்க 16th ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு மனுஷன். அதெல்லாம் சந்தோஷம் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் அவர் வேலை வந்து லைக் எவ்வளவு நாள் பிரசிடண்டா இருக்கோ அது வரைக்கும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் அவருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல நான் எதுக்கு அதை கேட்டேன்னா, பாலாஜி டியூ சி நாம்பெல்லாம் பார்த்து வளர்ந்த பார்சலோனா வந்து த பெஸ்ட் ஃபுட்பாலிங் சைட் அப்படிங்கிற ஒரு டேக் இருந்த ஒரு சைடு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு. அப்போ வந்து இந்த ஃபேன் கிரேஸா இருக்கட்டும், the level of football was an all time high அப்போலாம். Do you feel the club as a whole is like falling way behind Real Madrid ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து அந்த அளவுக்கு நம்மளால ஃபியர்ஸா கம்பீட் பண்ண முடியலைங்கிற ஒரு தாட்டோ, இது நம்ம ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல நம்ம விழுந்துருவோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கா மெஸ்ஸில போனதுக்கு அப்புறம்? ஏன்னா ரொனால்டோ போனாரு, பட் ஸ்டில் தே டோன்ட் சீம் டு ஃபால்டர். இப்ப இங்க மெஸ்ஸி போனதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு டென்ட் விழுந்த மாதிரி இருக்குல்ல. Do you feel that is the இல்ல same view around the fan base and எப்படி கிளப்ப வந்து இந்த உலகமே பாக்குது அப்படிங்கிறது மாறினால ரொம்ப கம்மியாயிருவோங்கிற ஃபீலிங் இருக்கா? இல்ல, நீங்க சொல்றது வந்து இந்த ஃபுட்பாலிங் லெவல்ல வந்து பார்சலோனா ஹஸ் ஃபாலன்றது வந்து மெஸ்ஸி இருக்கிறப்பவே நடந்துச்சு. எப்போ நாங்க அந்த 8-2 தோத்ததா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேசிக்கலி அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இருந்தது இல்லையா, அந்த 2000 ஐ திங்க் ப்ராப்ளி ஆஃப்டர் 2018 அந்த டைம். இந்த 2019ல வந்து ஐ திங்க் லிவர்பூலோட தோப்போம். 2020-2021 இன்னி ரொம்ப மோசமா ஆட ஆரம்பிச்சோம். ஸோ ஐ வுட் சே 2019 வரைக்கும் ஐ won't say anything because I think Messi was there and he was carrying the team like anything. பட் 2020 தான் அவரோட லாஸ்ட் சீசன், 2021 அவரோட லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் போனதுல இருந்து அவர் போடுற அந்த டைம்லயே வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பேனோட தோத்ததா இருக்கட்டும், அண்ட் லீக்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்பவே இட் ஸ்டார்டட் ஷோயிங். ஸோ அப்பவே வந்து வி வர் நாட் த சேம் ஹவு பார்சலோனா யூஸ்ட் டு பி, அது தெரிஞ்சதுதான். பட் உங்களோட கம்பீட் பண்ண முடியாதா அப்படின்னா வந்து கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், we are competing with Real Madrid, but the point here is Real Madrid were in a transition once Ronaldo left. ஆனா அந்த டிரான்சிஷன்லயுமே அவங்க வந்து யூசிஎல் அடிச்சாங்க. they were able to win trophies even during their transition. They were able to win trophies, and I think they have completed the transition now. They have formed the next set of Galacticos and they are winning trophies even now. So I think இதுதான் ஐ திங்க் அந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து they are continuously winning trophies while we are struggling to ஒரு லீக் அண்ட் ஒரு சூப்பர் கப் அடிச்சதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் இஸ் த டிஃபரன்ஸ். அண்ட் ஐ திங்க் அது வந்து வேற வழி இல்லை. எவ்ரி கிளப் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டிரான்சிஷன் பீரியட்ல. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து we are still transitioning and I hope we will come out of this transition soon. ஏன்னா once Xavi brought in those, I mean I think if I'm to be precise, Xaviக்கு முன்னாடி இருந்தார்ல, அவரு தான் வந்துட்டு he started bringing in Pedri and De Jong, அதுக்கப்புறம் அதர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்லைட்டா சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் ஒன்ஸ் Xavi came in, அவர் வந்து he had no other choice rather than bringing the
யங்ஸ்டர்ஸ் வேற வழி இல்லாம ஆட வச்சு அவங்களே வந்து மேல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நவ் ஐ திங்க் we are going back to the like roots where we bring players from La Masia and then integrate them into the main team. So I think that's good thing in one way, but other thing is நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அவங்கள ரன் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து we need experienced players as well in the form of transfers. ஸோ ஐ திங்க் அதுவும் நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அது நடந்தா ஐ திங்க் in no time I think maybe 1 or 2 seasons more we'll be competing with them. லைக் ஒரு யூசிஎல் ஒரு 2 யூசிஎல் ஒரு 2 கூட இல்ல ஒரு யூசிஎல் வந்துருச்சுன்னா ஐ திங்க் வில் பி பேக். ஏன்னா Yeah, I we mean, always winning. play the football we want. So அதனால அதான். that is always going to be there. Yeah, I think with Hansi Flick you have a chance. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். You have the best chance to do something. அதாவது in that way I feel it is a good appointment, but நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Venkat, coming back to you, but before I come back to you, லப்போர்ட்டா வந்து சொல்லியிருக்காப்ல இன்னைக்கு பாலாஜி, ரியல் மேட்ரிட் இஸ் த டீம் ஃபேவர்ட் பை த ரெஃப்ஸ் அப்படின்னு ஒரு இதைய வந்து போட்டுட்டு போயிருக்காப்ல. இது வந்து இது எல்லாரும் ஒரு விதத்துல பேசுறாங்க. ஒரு பார்சிலோனா ஃபேனா அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the two separate things. ஒன்னு வந்து ரியல் மேட்ரிட் பீயிங் ஃபேவர்ட் பை த ரெஃப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், எனக்கு தெரியல, இருக்கலாம். பட் we have definitely seen many occasions where the referee's decision went in favor of Real Madrid. எனக்கு வந்து அந்த மேட்ச் கரெக்டா தெரியல. ஒரு மேட்ச் வந்து கடைசியில வந்து கார்வஹால் கோல் அடிப்பா அப்படி லீக்ல. அன்னைக்கு ஃபுல் ட்விட்டர்ல எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச் ஐ திங்க் 2-0 டவுன்ல இருப்பாங்க மேட்ரிட். அதுக்கப்புறம் வந்து கடைசி ஃபியூ மினிட்ஸ்ல வந்து 2-2 ஆகி 3-2 ஆயிரும், வின் பண்ணிடுவாங்க. அதுலதான் ஐ திங்க் அந்த மேட்ச்ல தான் ஒரு கோல் வந்து ஐ திங்க் வினிஷியஸ் வந்து ஐ திங்க் ஹி வில் ஹவ் யூஸ்ட் ஹிஸ் ஷோல்டர். பட் ஒரு ஆங்கிள் வந்து ஷோல்டர் மாதிரி இருக்கும், இன்னொரு ஆங்கிள் வந்து இந்த ஹேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்ஸ் தான். பட் சம்ஹவ் அது அதர் இட் ஹஸ் வென்ட் இன் ரியல் மேட்ரிட்ஸ் வே. பட் நான் என்ன சொல்லுவேன்னா தட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். பார்சலோனாக்கு மட்டும் இல்லை, யூசிஎல் ஆடுற யூரோப்ல இருக்க எல்லா டீமுக்கும் இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ரெஃபரிங் டிசிஷன் அவனுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா நீ இன்னொரு கோல் அடி, அதுதான் உன் வேலை. நீ அதை அஃப்கோர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ லப்போர்ட்டா சொல்றதுமே வந்து எந்த பேசிஸ்ல சொல்றாருன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி தே ஹாவ் a lot of games which they went in their favor. அது வந்து குத்தம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் தட் இஸ் நாட் a what do you say reason to say why teams are not winning. அவங்க அப்ப வந்து நீ ஏன் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர விடுற அப்படின்றதுதான் நான் கேட்பேன். பட் யா வந்து இது நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா, see you have 90 minutes to win a game. யாரும் இல்லைன்னா சொல்ல போறது கிடையாது. பட் கோல் போடுறது வந்து ஒரு ஸ்மாலர் டீமுக்கு வந்து ஒரு பிகர் டீம் கூட கோல் போடுறது வந்து இட்ஸ் நாட் an easy thing. கரெக்டா? சும்மா அவங்க அந்த ஒரு சான்ஸ், ஒரு செட் பிளே சான்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு சான்ஸா இருக்கட்டும், அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்றதே கஷ்டம். ஐ மீன் லாலிகா நம்ம பார்த்திருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த டீம் சிட் பேக். ஒரு கோல் போட்டாலா they'll sit back, they'll invite all the big teams to come and break them down. அப்படி இருக்கிற ஒரு லீக்ல ஒரு கோல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ரியல் மேட்ரிட் ஒரு கோல் போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்குல்ல, நீங்க பாத்துக்கங்கடா, இவங்க தப்பு பண்ணா பரவாயில்ல நம்மளால பேச முடியாது. கரெக்டா? அதாவது ஒரு 2 பிக் சைட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு டிசிஷன் போச்சுன்னா சொல்லலாம், அதுவும் தப்பு தாங்க, யாரும் சரின்னு சொல்ல போறது இல்ல. பட் அப்படி சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைடு ஹர்ட் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் நம்மளால அதை பத்தி பேச முடியாது இல்ல. ஏன்னா இந்த சீசனும் வந்துட்டு நிறைய தடவை வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் மேட்ரிடுக்கு சப்போர்ட் இல்லாமே போயிருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஒரு கோல் பெல்லிங்ஹாம் போட்டு 3-2 வின் பண்ணுவாங்க. பால் ஏர்ல இருக்கும்போது ரெஃபரி விசில் ஊதிட்டான்னு சொல்லி கோலை கேன்சல் பண்ணிரும். அதுதான் நான் சொல்றேன். இது வந்து we have to see it as how to improve refereeing தான், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஓகே, ஆக்சுவலா எனக்கும் விருப்பம் தான் இருக்கும். நான் இங்க மேபி நியூட்ரலா பேசுறேன், ஆனா எனக்கும் வந்து கண்டிப்பா விருப்பம் இருக்கும். whenever ரியல் மேட்ரிட் வின், அந்த நான் சொன்னேன்ல ஒரு மேட்ச் 2-0 டவுன்ல இருப்பாங்க, கடைசியில வந்து சம்பந்தமே இல்லாம 2 கோல் அடிச்சு 3-2 ஆச்சு வின் பண்ணிடுவாங்க அப்படி, அதெல்லாம் வந்து எனக்கும் வெறுப்பா தான் இருந்தது. பட் as a whole நீங்க பாத்தீங்கன்னா, நியூட்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இட் ஷுட் கம் ஃப்ரம் த ரெஃபரீஸ். அண்ட் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த பெனல்டி வந்து நம்ம
கொஞ்சம் ரிகரஸா வைக்கணும் ரெஃபரிஸ் மேல. ம். ஆர் ஜஸ்ட் வந்து டேய் நீ ஏன்டா அந்த டெசிஷன் கொடுத்த அப்படின்னு வந்து அவனை பிரஸ் மீட்ல பேச சொல்லணும். அப்பதான் வந்து he will face the heat ம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஐ திங்க் இந்த இந்த ஐ திங்க் யூசிஎல் செமிஸ் பாயனோட வந்து அந்த ஆஃப் சைட் கால்லாம் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன் ஓகே அது ஆஃப் சைடாவே இருந்துட்டு போட்டோம், பட் உனக்கு வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, இவ்வளோ விஆர் அசிஸ்டன்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. நீ டக்குன்னு ஏன் நீ வந்து பிளேயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யூ குட் ஹவ் செக்ல ஏன் அப்படிலாம் ஏன் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. அண்ட் எப்பயும் போல அது வந்து நம்ம ஐயாச்சாமி ரியல் மேட்ரிக்கு தான் ஃபேவரா போகும் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம். அது கொஸ்டினபிள் தான். பட் யா அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இதை பத்தி. வெங்கட் சொல்லுங்க. நான் பாயில வந்தேன், சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த டிசிஷன்ஸ் வந்து எல்லாமே ரியல் மேட்ரிட் பக்கம் போகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லா கிளப்ஸும் வைக்கிறாங்கப்பா. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அந்த எனக்கும் தெரியல ரெஃபரி வந்து எதுக்கு அப்படி விசில் ஊதுறான்னு தெரியல. பட் இது நிறைய நிறைய மேட்ச்ல இந்த மாதிரி பார்த்துருக்கு. ஏர்ல இருக்கும்போது ரெஃபரி ஆஃப் சைட்னா விசில் ஊதுறது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கு. அந்த லைன்ஸ்மேன் சொல்லி தான் ரெஃபரி விசில் ஊத போறான். இல்ல நான் இங்க பேசிட்டு இருக்கிறது வந்து லைன்ஸ்மேனே தூக்கி இருக்க கூடாதுன்னு இங்க பேசிட்டு இருக்கோம். ரெஃபரி பண்ணது கரெக்ட். ரெஃபரி பண்ணது யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஆனா லைன்ஸ்மேன் பிளாக தூக்கிட்டானா ஆப்வியஸ்லி ரெஃபரி ஊதியாகும். பட் இங்க லைன்ஸ்மேனே தூக்கி இருக்க தேவையில்லைங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டே இருக்குது. பட் அது ஆஃப் சைடாவே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து மில்லிமீட்டர் அது ஆஃப் சைடு தான், இதை பத்தி நீங்க பேச என்ன விஷயமும் இல்லைங்கிறாங்க. ஃபைன், அது ஆஃப் சைடா இருந்துட்டு போட்டோம். பட் அந்த விஷயத்துல தேவையில்லையே அப்படிங்கிறது தோன்றும். பட் அதையும் தவிர்த்தும் இதுல வந்து இந்த ஃபைனல்ல வந்து வினிசியஸ் வந்து கான்டாக்டே இல்லாம டைவ் அடிச்சதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க ஷார்டர் பெக்குக்கு. அது ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. பட் இது ஒரு பெரிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒய் டு ரியல் மேட்ரிட் கெட் ஃபேவரபிள் டிசிஷன்ஸ் அப்படின்னு. பட் அதோட சேர்த்து நான் உங்களை கேட்க விரும்புறது வந்து ஆஸ் அன் அவுட் சைட் ஃபேன், எனக்கு வினிசியஸ் ஜூனியரோட ஃபுட்பாலிங் அபிலிட்டி இஸ் இன்சேன். இட்ஸ் இன்கிரெடிபிள். அதெல்லாம் யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் அவர் ஆஃப் ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ரேசிசம் இஷ்யூஸ் இஸ் வெரி குட். தட் இஸ் ஸ்டாண்டிங் அப் அகைன்ஸ்ட். அதெல்லாம் யாரும் சொல்ல. பட் ஆன் த ஃபீல்ட்லயே அவரு மத்த பிளேயர்ஸை டான்ட் பண்றதா இருக்கட்டும், அவருடைய ஆன் ஃபீல்ட் ஆன்டிக்ஸை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது லைக் பிளேயர்ஸோட ஆர்கியூ பண்றது, ரெஃபரியோட ஆர்கியூ பண்றது, இது எனக்கு தெரிஞ்சு எல்லா டீம்ல எல்லா பிளேயரும் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லைக் ஒன்னும் புதுசு இல்ல. லைக் எல்லா டீம்லயும் பண்றாங்க, எல்லா பிளேயரும் பண்றாங்க. ஒரு கார்னர் எடுக்கிறப்ப டைம் வேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல லைக் சும்மா ட்ரிபிள் பண்ணப்ப லைக் ஃபவுல் பண்ணப்ப லைட்டா அப்படி கீழே விழுந்தா லைக் அப்படி பால் அப்படி மறைச்சிக்கிறது எடுக்காம அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு எல்லா டீம்லயும் பண்றாங்க, எல்லா பிளேயரும் பண்றாங்க. லைக் இது வந்து ஏன் மேக்னிஃபை இவன் மட்டும் ஏன் மேக்னிஃபை பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல அதான் என் கேள்வியாவும் இருக்கு. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதுதான். இல்ல இதெல்லாம் கரெக்ட் தான் வெங்கட் சொல்ற மாதிரி. இந்த டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸ், யூஷுவல் பேண்டர் இந்த ஃபீல்டு வந்து ஓகே தான், அது வந்து யாரும் குறை சொல்லல. பட் வினிஷியஸ் எல்லா மேட்சும் நான் பார்த்தது இல்லை. பட் நான் பார்த்த சம்டைம்ஸ் வந்து என்னன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல பிரச்சனையை வளர்க்குறான் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் இவர் பண்ணுவார், வினிஷியஸ் பண்ணுவார். நான் பார்சலோனா மேட்ச்லயே பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து தேவையில்லைன்னு தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. இல்ல இஸ் தட் a way to create an identity for yourself அப்படி நினைக்கிறீங்களா வெங்கட்? நான் ஏன் அப்படி வினி இந்த மாதிரி ஆர்கியூ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து அதை பெருசா அதை பத்தி பாதர் பண்ணல. லைக் வினி வந்து ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னு நினைச்சு நான் விட்டுறேன், அவ்வளவுதான். வினி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, அவன் கோவக்காரன், லைக் இந்த மாதிரி யாராவது லைட்டா அவனை இது பண்ணாலே அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், கோவக்காரன் அப்படின்னு நினைச்சு நான் போயிடுறேன். அது சில நேரம் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறது வந்து லைக் எங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. ஏன்னா லைக் அவன் இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தான்னா அவன் கான்சன்ட்ரேஷன் போயிடுது. அது எங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. இல்ல இப்போ ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிளாசிக்கோல வந்து அரௌஹோ ஃபுல் பாக்கெட் வினிய. அந்த மேட்ச் ஐ திங்க் ஈஸி கம்ஃபர்டபிளி வின் பண்ணிருப்போம் பார்சலோனா. ஆனா அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் பிசிக்கலா தான் இருப்பான் அரௌஹோ. பட் பாத்தீங்கன்னா வந்து வினி வந்து சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, ஒரு பெரிய ஃபவுல்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. பட்
ஒரு சின்ன ஃபோலா இருக்கட்டும், எதுவா இருக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது வந்து நாட் ஒன்லி வித் அரஹோ. அரஹோ கூட நான் பார்த்திருக்கேன். அதர் யூசிஎல் மேட்சஸ்லயும் வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் டன் தட். ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் இஸ் த ப்ராப்ளம். பட் யா அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் டு பாண்டர் அபவுட். அவர் சொல்ற மாதிரி அதர் பிளேயர்ஸ்னா இது வந்து அண்டர் த ரேடார் போயிடும். பட் வினிஷியஸ்னால இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்னிஃபை ஆகுறது இருக்கலாம். பட் ஸ்டில் அதனால வந்து வினிஷியஸ் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்து எல்லா மேட்சும் இல்லைனாலும் சில மேட்ச்ல வந்து ப்ரொவோகேட்டிவா வந்து வினிஷியஸ் பண்றது இருக்கு நான் பார்த்த வரைக்கும். வெங்கட் லாஸ்ட் தாட்ஸ் அதுல லைக் இது வந்து வேற எதுவும் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. லைக் அதான் இது வேற எந்த பிளேயர் பண்ணாலும் லைக் இவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகாது, இவ்வளவு வைரல் ஆகாது. அதான் நான் சொல்றேன். லைக் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணதாகலாம். லைக் அது வந்து அது எல்லா பிரேசிலியன் பிளேயர்ஸும் பண்றதுதான். லைக் இந்த மாதிரி ஃபவுல் பண்றப்போ யாரும் தள்ளி விட்டாலே ரெஃப்ரிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்றதோ, இல்ல லைக் லைக் அவங்க ஒரு பெனல்டி வின் பண்ண ட்ரை பண்ணதோ, ஒரு ஃப்ரீ கிக் வின் பண்ண ட்ரை பண்ணதோ கொஞ்சம் குதிப்பாங்க. இது நிறைய பிரேசிலியன் பிளேயர்ஸ் பண்றதுதான். லைக் அவங்க யாரும் பண்ணா இவ்வளோ வைரல் ஆகாது. இப்போ கேப்ரியல் ஜீசஸ் பண்ணாலும் சரி, மார்டினெல்லி பண்ணாலும் சரி, பக்வட்டா வந்து இந்த மாதிரி தொட்ட உடனே அப்படி விழுந்தாலும் சரி, இவ்வளவு வைரல் ஆகாது. அதான் சொல்றது இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை எனக்கு. ஐ திங்க் ஹி கெட்ஸ் மோர் கிளிக்ஸ். அதனால அது நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எஸ், கமிங் டு த லாஸ்ட் செக்மெண்ட், எல்லாத்துக்குமே ஒரு 2 பேர்த்துக்குமே ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட்லி ரோ ரீசன், உங்க கிளப்ஸ்ல ஹூ ஹஸ் பீன் தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி சீசன்? பாலாஜி சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஒருத்தர்னு சொல்லல, பட் 2 பேர் நான் சொல்லலாம்னு இருக்கேன். லமீன் யமால் அண்ட் குண்டோகன். ஓகே, வெங்கட் உங்களுக்கு? ஒரு 3-4 பேர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. பெலிங்கம், குரூஸ், ரூடிகர். இப்போ எங்க 3 பேர் தான். லைக் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியா சார்ட் பண்ணா எங்க 3 பேர் தான். வினிஷியஸ் விட்டீங்க. பலன் டியோர் கேண்டிடேட் வினிஷியஸ் போடவே இல்லை நீங்க. இல்ல அவன் ஒரு 4 மாசம் இன்ஜுரி நாடல. ஓகே, அதனால தான் விட்டேன். ஓகே, உங்க 2 கிளப்பை தவிர if you would say, நான் மிட் சீசன்லயும் கேட்டிருந்தேன், if you would say that the world needs to look at someone in the league, in the La Liga, அது யாருன்னு சொல்லுவீங்க? ஸோ நான் வந்து கிரீஸ்மேன் சொல்லுவேன். ஐ திங்க் கிரீஸ்மேன் ப்ராபப்லி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் கம்மியாயிட்டாரு. பட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன், மிட் ஆஃப் த சீசன்லாம் பயங்கரமான பீக்கு. மேபி நம்பர்ஸ் பேசிச்சா தெரில எனக்கு, நாட் ஷூர் அபவுட் தி ஸ்டாட்ஸ். பட் ஆன் அ ஹோல் பயங்கரமான பெர்ஃபார்மன்சஸ் ஃபார் அட்லெட்டிகோ. அவரோட யூஷுவல் அந்த பொசிஷன் அதுல வந்து சென்டர்ல வந்து பின்னி எடுத்துட்டாரு. ஸோ யா, ஐ திங்க் கிரீஸ்மேன். அதை தவிர்த்து வந்து ஸோ அதர் டீம்ஸ் நான் பெருசா ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டில் சொல்லணும்னா வந்து ஐ திங்க் லாலிகாவோட டாப் ஸ்கோரர் வந்து, இஃப் ஐம் நாட் ராங், டாப்விக் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, டாவ்பைக் சாரி, அவர் வந்து என்ன டீம், ஜிரோனா தான் நினைக்கிறேன். கரெக்ட், ஜிரோனா. கரெக்ட், அவரு தான் லாலிகா டாப் ஸ்கோரர். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் someone other than Barcelona or Real Madrid or even Atletico Madrid for that point is getting the chichi. So அது ஒரு பிளேயர் டு வாட்ச். இஸ்கோ கூட நல்லா ஆடினாருங்க இந்த சீசன். விஸ்கோ வெலன்சியாக்கு போனாப்லையா? இஸ்கோ பெட்டிஸ். ஓகே ஓகே. வெங்கட், நீங்க யார சொல்ல விரும்புறீங்க? இது இவன் அத்லெட்டிக் பில்பாவோல வந்து சான்செட்னு ஒரு மிட்ஃபீல்டர் இருக்கான், ஓஎன் சான்செட்னு. அதுக்கப்புறம் லைக் ஜிரோனால இவன் சாவியோ, லைக் நெக்ஸ்ட் சீசன் சிட்டி போறான்ல. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா? ஓகே ஓகே. So those 2 players, okay. But yeah, exciting La Liga season அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். இதுக்கு எதுக்கா எக்ஸைட்டிங்கா ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்சலோனாவே விடுறடே, போன சீசன் நாங்க தானே ஜெயிச்சோம், அடுத்த சீசன் பாத்துக்கலாம் அப்படின்னு பாதியிலே கை விட்டாங்க. பட் தி சேம் ஹேப்பன் வித் ஜிரோனா. நம்ம பாதி சீசன் வரைக்கும் ஜிரோனான்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பயங்கர அந்த பளபளப்பெல்லாம் போய் உண்மையான விஷயம் வெளியே வந்தோடனே அவங்களும் அப்படியே படுத்துட்டாங்க. பட் ஒன்ஸ் அகெயின் சொல்லுங்க காலேஜ். இல்ல ஸோ ஜிரோனா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க்
they suffered the same as what other PL teams suffered to City. So அவங்க வந்து they were in a very good run, பட் அவங்களால அதை கீப் அப் பண்ண முடியல. ஃபுட்பாலிங் ரீசன்ஸ்னால தான் நான் சொல்றேன். ஏன்னா ஐ திங்க் தேர் பிளேயர்ஸ் ஆர் நாட் ப்ராபப்ளி அந்த லெவலுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, பட் இட் லுக்ஸ் லைக் தட் ஃபார் மீ. ஏன்னா அவங்க வந்து பார்சலோனா கூட 2 மேட்ச்மே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பட் ரியல் மேட்ரிட் கூட 2 மேட்ச்மே தோத்துட்டாங்க, எனக்கு இஃப் ஐம் நாட் ராங் அதான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து யா இஃப் தே வாண்ட் டு கம்பீட் அட் திஸ் லெவல் தே நீட் டு கீப் இட் அப். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ திங்க் தே ஃபினிஷ் தேர்ட். செகண்ட் முடிச்சிருக்கலாங்க ஒழுங்கா ஆடி இருந்தா. They finished third. So yeah, they're definitely a team to watch. But அடுத்த சீசன்ல இந்த ஃபார்ம் கேரி ஆனோமா அதெல்லாம் தெரியல. பட் டெஃபினெட்லி செம பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன். அண்ட் எங்களுக்கும் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டாங்க. ஆமா, போய் மாட்டது நீங்க தான். பட் ஒன்ஸ் அகைன் 2 பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி அண்ட் வெங்கட். இன்னைக்கு